எதுக்குடா இப்ப வந்து கத்திக்கிட்டு இருக்க? ஏமா நீல தெரிஞ்சவே மாட்டியா? ஏமா இப்படி பண்ற? நாங்க தான் சகோசமே வேணான்னு வீட்டு விட்டு வெளியே போயிட்டோம். திரும்ப ஏன் தேவையில்ல உங்களுக்கு பிரச்சனை பண்ணுகிற? எதுக்கு புய் மலை ஏமால இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிற? ஆமாண்டா, பெத்தவளை காப்பாத்தாம கடைசி காலத்துல நிர்கதியா விட்டுட்டு போனவங்களை இப்படிதான்டா நான் செய்வேன். வீட்டுக்கு அடங்காதவங்கள அவங்க தான் அடக்குவாங்க. அதுக்காக தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அப்போ எங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சு பாருங்க, உனக்கு ஒரு சந்தோஷம் அப்படிதானே? சந்தோஷம் இல்லடா, ஒரு தாயோட ஆதங்கம். உங்களை பெத்து வளர்த்து கண்ணு முழிச்சு உங்களை காப்பாத்தினதெல்லாம் எதுக்கு? நிக்க தெரியாம, பேச தெரியாம, நடக்க தெரியாம இருந்தவங்கள தூக்கி வளர்த்து அசிங்கத்தெல்லாம் தொடச்சு உங்களை இப்படி கம்பீரமா நடக்க விட்டுருக்கமே, அதெல்லாம் எதுக்கு? என்ன இப்படி நடுத்தரில் விட்டுட்டு போறதுக்கா? ஏமா நானும் போய் தான் மாசம் மாசம் உனக்கு அமௌண்ட் தரேன்னு சொல்லிருக்கிறோம்ல. டேய், எனக்கு காசு தான் முக்கியம்னா நான் ரோட்ல நின்னு பிச்சை எடுத்துப்பேன்டா. பெத்தவளை அண்ட விடாம நீங்க கொடுக்கற காசும் பணமும் எனக்கு பிச்சைக்கு சமம்டா. அதெல்லாம் யாருக்கடா வேணும்? முடிவா என்னதான் சொல்ல வர? காசு வாங்க மாட்டேன், எங்களை நிம்மதியா வாழ விட மாட்டல்ல? நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேனே, பெத்தவ வயிறு இருந்தா நீங்க நிம்மதியாவே இருக்க மாட்டீங்கன்னு. இந்த பெத்தவளோட சாபம் உங்களை சும்மா விடாது. இது ஒண்ணு சாபம்லாம் இல்ல, சதி. பெத்த பிள்ளைங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இதுல ஒரு அம்மா பண்ற காரியமா? ஏண்டா அன்னைக்கு வீட்டை விட்டு போகாதீங்கன்னு உங்க கால்ல விழாத குறையா கெஞ்சினேன்னு அப்ப தெரியலடா நான் உங்களுக்கு அம்மான்னு. என்னவோ பார்க்க கூடாத அசிங்கத்தை பார்த்துட்ட மாதிரி என்ன கேவலப்படுத்திட்டு போனீங்களே, அப்ப நீங்க பண்ணது நியாயம் என்ன? இப்ப நான் பண்ணது நியாயம் தான். ஐயோ, உன்னோட பெரிய ரோதனையா போயிடுச்சு. நமக்குள்ள பிரச்சனை நமக்குள்ள பேசிட்டுக்கலாம்ல. எதுக்கு ஸ்டேஷன் வரைக்கும் போன? மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? தாயை தனியா விட்டுட்டு போறமேன்னு அன்னைக்கு நீ நினைச்சிருந்தேன்னா நீ மானஸ்த மனுஷன். குடிச்சு உள்ள வைப்பாங்கன்னு தெரிஞ்ச உடனே தலைதறிக்க ஓடி வரல. மதிக்காம போன உங்களை எப்படி என் காலில் விழ வச்சேன்னு பாத்தியா? எங்களை காலில் விழ வச்சு பாக்குறதுல உனக்கு அப்படின்னு சந்தோஷம்? இது வெளியில் தெரிஞ்சா அசிங்கமா பேசுவாங்க. இப்படி ஒரு அம்மாவான்னு கேவலமா பாப்பாங்க. ஒழுங்கு மரியாதை கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க. அதை மட்டும் நான் பண்ண மாட்டேன்டா. பெத்தவளை வச்சு காப்பாத்த வக்கலன்னு ஊர் உங்களை தாண்டா கேவலமா பேசும். இதுல எனக்கு என்னடா அசிங்கம்? இப்ப நீ ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க போறியா இல்லையா? நான் வரமாட்டேன். அப்போ உன் பிள்ளைங்க ஜெயிலுக்கு போறதுல உனக்கு எந்த கவலையுமே இல்லைல்ல? பெத்தவ கஷ்டப்படணும், நீங்க மட்டும் பொண்டாட்டிங்களோட சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருப்பீங்க. அதை பார்த்துக்கிட்டு நான் உள்ளுக்குள்ள புழுங்கி சாகணும்ல? நான் பட்ட கஷ்டத்தை அவளுங்களும் படணும். நீங்க காலம்புற ஜெயில இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. என்ன அவங்க தான் முடியாதுன்னு உறுதியா சொல்றாங்கல்ல, இதுக்கு மேல அவங்க கிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல. வேணா விட்டுருங்க. வார்த்தைக்கு வார்த்தை பெத்தவன்னு பெருசா பேசிட்டு இருக்காங்களே. பெத்தவ லட்சணம் தான் நமக்கு தெரியுமே. ஏய், கொழுப்படுத்தி ஏதாவது பேசினா வாயை கிழிச்சிடுவேன். முதல்ல கிழிஞ்சு போன உங்க வாயை தச்சிட்டு வாங்க, அப்புறமா எங்க வாயை கிழிக்கலாம். இவங்க ஒழுங்கா இருந்திருந்தா நாம ஏன் வீட்டு விட்டு போறோம்? பெத்தவங்களை பாத்துக்க வேண்டிய கடமை பிள்ளைங்களுக்கு இருக்கு, அதை நான் மறுக்கல. ஆனா இவங்க பெத்தவங்க மாதிரியா நடந்துக்கிட்டாங்க? வெளியில சொன்னா வெக்க கேடு. அவளை வெக்கப்படுறவ எதுக்கு நீங்க வந்த? போது நிறுத்துங்க. உங்களுக்கு வயசுக்கேத்த புத்தியும் கிடையாது, தாயின்னு சொல்லிக்க தகுதியும் கிடையாது. மக செத்தாலும் பரவாயில்ல, மருமக தாலி அறுக்கணும்னு நினைக்கிற உங்களை மாதிரி ஆளுங்களை அம்மான்னு சொல்ல முடியாது, அசிங்கன்னு தான் சொல்ல முடியும். எதுடி அசிங்கம்? புருஷனுக்கு சொல்லி கொடுத்து தனி கொடுத்தன போற உன்ன மாதிரி மருமகளுங்க தாண்டி அசிங்கம். மகனை கஷ்டப்பட்டு ஆளாக்குனா முந்தானையில முடிஞ்சிட்டு போறீங்களே, அதுதாண்டி அசிங்கம். ஊருக்குள்ள கையெடுத்து கும்புற அளவுக்கு எவ்வளவோ தாய்ங்களை நாங்களும் பார்த்திருக்கோம். பாசத்துக்காக உயிரை கொடுக்கற அவங்கள மாதிரி ஒருத்தர் எனக்கு மாமியார கிடைச்சிருந்தா பூ போட்டு கும்பிட்டுருப்பேன். கடைசி வரைக்கும் கைவிடாம காப்பாத்தி இருப்பேன். அம்மாங்கிற அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அட்டூழியம் பண்ற உங்களை யாரு காப்பாத்துவாங்க? மகனுங்க நிர்கதியா விட்டுட்டு போனாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சு பார்த்திருக்கணும். உங்க கோணல் புத்தி, குறுக்கு வழி, பணத்தாசை இதையெல்லாம் இவங்களால பொறுத்துக்க முடியல. சோறு போட்டு வளர்க்கறவங்க மட்டும் அம்மா கிடையாது. மத்தவங்க பாராட்டுற அளவுக்கு குணத்தையும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அவங்கதான் அம்மா. நீங்க பெத்துட்டீங்கிறதுக்காக நீங்க பண்ற எல்லா அக்கிரமங்களுக்கும் ஜால்ரா போட்டு இவ்வளவு மாதிரி இருந்திருந்தா நீங்களும் சந்தோஷப்பட்டிருப்பீங்க. இங்க பாருங்க, தேவையில்லாம ஏன் பேச்சு எடுக்காதீங்க. ஏய், நீ வாய் மூடி. விவரம் தெரியாத உங்களுக்கு சட்டம் சொல்லி கொடுத்து அண்ணன்களை எல்லாம் உள்ள வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்க. இதெல்லாம் ஓ வேலை தாண்டி. அம்மாக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்க. ரொம்ப ஆடிட்டு இருக்காத, இன்னும் அசிங்கப்பட்டு நிப்ப. ஏய், இப்ப அசிங்கப்பட்டு நிக்கிறது நீயும் உன் புருஷனும் தான். இவன் எப்படியே தப்பிச்சு வந்துட்டான். உன் புருஷன் இப்ப ஸ்டேஷன்ல தானே இருக்கா? மக ஸ்டேஷன்ல இருக்கான்னு தெரிஞ்சும்
அல்ப சந்தோஷப்படுற உனக்கெல்லாம் தாயின்னு பேரு. நானும் எத்தனையோ கெட்டவங்கள பாத்திருக்கேன். பெத்த மகனையே ஸ்டேஷனுக்கு அனுப்பணும்னு நினைக்கிற உன்ன மாதிரி கேடு கெட்டவளை நான் பார்த்ததே இல்ல. ச்சே. வாங்க போலாம். இவங்கள மாதிரி ஒரு பாவியோட வயித்துல பிறந்ததுக்கு என் புருஷன் ஜெயில இருக்கலாம், தப்பே கிடையாது. வாங்க. உங்கள மாதிரி பாவிங்களை பிடிச்சு உள்ள வைக்கிறதுல தப்பே இல்ல. நீங்க உள்ள வைக்க சொல்லிட்டா அவரை நான் அப்படியே விட்டுருப்பேன்னு நினைக்கிறீங்களா? சொடக்கு போடுற நேரத்துல என் புருஷனை வெளியில கொண்டு வர முடியும். ஸ்டேஷன்ல இருக்கிறது உன் அப்பனோ சித்தப்பனோ இல்ல, போலீஸ். போய் பாரு, உன்னையும் பிடிச்சு உள்ள வைப்பாங்க. அடுத்தவங்க புத்தியில வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கே இவ்வளவு அறிவு இருந்தா எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? என் புருஷனை வக்கீல வச்சு எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்னடி பெருசா வக்கீல பாத்துட்ட? நாங்க அதோட பெரிய ஆளா பாத்திருக்கோம். புவனான்னு பேர் சொன்னாலே அங்க இருக்க போலீஸ்காரங்களாம் நடுங்குறாங்க. உன் கடை வித்து காசு கட்டினாலும் உன் புருஷன் வெளியில வரமாட்டான். காலத்துக்கும் ஜெயில் கஞ்சி தான். பாப்புவி, வக்கீல் வக்கியாமே என் புருஷன் வெளியில வந்துட்டாரு. இப்ப என்ன சொல்றீங்க? புவி, நானே ஸ்டேஷன் வரணும் தான் இருந்தேன். நீ எப்படி வெளியே வந்த? உன் ஃப்ரெண்டு ஆனந்த் இன்ஸ்பெக்டர் பேசினாராம்ல, போய் உங்க அம்மாவை காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டுவாங்க, கேஸ்ல இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லி வெளியே விட்டாரு. ஆமா, இவங்க என்ன சொல்றாங்க? உங்களை ஜெயில வச்சு அழகு பார்க்கணும்னு உங்க அம்மாக்கு ரொம்ப நாள் ஆசை. என் ஆசையில மண்ணள்ளி போட்டாதீங்க. பெத்த மகனுங்க ஜெயில இருந்தாலும் பரவாயில்லன்னு வீம்பா பேசிட்டு இருக்காங்க. ஏமா அப்படி பண்ணீங்க? உங்களோட ஒத்து வரலன்னு சொல்லி தானே நாங்க வேலைக்கு போனோம். இன்னும் ஏன் எங்களை நிம்மதியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு வேற நான் தனியா சொல்லணுமா? அம்மாவுக்கு துரோகம் பண்ற எந்த பிள்ளையும் அழிஞ்சுதாண்டா போவாங்க. உங்களுக்கு அழிவு காலம் ஆரம்பமாயிடுச்சு. இதுவும் நடக்கும், இதுக்கு மேலேயும் நடக்கும். எங்களை அவமானப்படுத்துறத நினைச்சு தானமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? வாழ்க்கை இன்னையோட முடிஞ்சிடாது. எல்லாருக்கும் தள்ளாத காலம்னு ஒன்று வரும். அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாகர காலத்துல உனக்கு உயிர்பால் ஊத்த மாட்டேன்னு சொல்லாம சொல்லி காட்டுறியா? பசிக்கு சோறு போடாதவன் உயிர்பால் ஊத்தலன்னு யார அழுதாங்க? துரோகிங்க மகனா பெத்துட்டமேன்னு இத்தனை நாள் புழுங்கிட்டு இருந்தேன். உன்னை பிடிச்சி ஸ்டேஷன்ல வச்சாங்க பாரு. இப்பதான்டா எனக்கு சந்தோஷமா இருக்கு. இவங்கள மனுஷ ஜென்மமே கிடையாது. புள்ளைங்க அழிஞ்சு நாசமா போடணும்னு நினைக்கிற இவங்க கிட்ட கருணை எதிர்பார்க்கறதே தப்பு. இனிமே இவங்க உங்களுக்கு அம்மாவும் கிடையாது, நீங்க அவங்களுக்கு மகனும் கிடையாது. செத்தாலும் நீங்க இவங்க மூச்சில முழிக்காதீங்க. இன்னைக்கு வேணும்னா உடம்புல தெம்பு இருக்குன்னு நீங்க ஆணவமா பேசலாம். எப்பவும் இப்படியே இருந்துட மாட்டீங்க. தள்ளாத காலத்துல உறவுகளே இல்லாத அனாதை படமா தான் சாக போறீங்க. அப்படி ஒரு காலம் வந்தா என் புருஷன் உங்களுக்கு கொள்ளி வைக்க கூட வரமாட்டாரு. அவரே நினைச்சாலும் நான் அனுப்ப மாட்டேன். என்ன நினைக்கிறீங்க? வாங்க போலாம். ஆமா, உயிரோட இருக்கும் போதே கொல்லி வச்சுட்டாங்க. செத்ததுக்கு அப்புறம் கொல்லி வைக்கலன்னு யார் எழுதாங்க? கேட்ட சாத்திட்டு வாடி. லாவண்யா, அம்மா தான் புரியாம பேசுறாங்கன்னா நீ ஏதோ உங்களுக்கு புத்தி சொல்லலாம்ல? அம்மா கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க. புத்தி வர வேண்டியது உங்க 2 பேருக்கும் தான். ஏய், என்ன நீ எப்படி பேசுற? எங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு நாங்க அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்? பார், அவங்க கூட நாங்க சேர்ந்து இருக்க விருப்பப்படாம தானே நாங்க வீட்டை விட்டு வெளியே போனோம். அதுக்காக தான் நாங்க மாசம் மாசம் பணத்தை தரேன்னு சொல்லிட்டல. உங்க அதுக்கு பிச்சை காசு தான் வேண்டாம் அம்மா அப்பவே சொல்லிட்டாங்கல்ல. இங்க பாரு, நானும் படிச்சிருக்கேன். அம்மாவை காப்பாத்த எனக்கு தெரியும். நீ யார மனசுல வச்சு இதெல்லாம் பண்றன்னு நல்லா தெரியுது. அந்த போன அவன் நம்பாத, அவன் நல்லவ கிடையாது. யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு எனக்கு தெரியும். அத பத்தி நீ அட்வைஸ் பண்ணாத. கூட பிறந்த தங்கச்சியோட வேலைக்கே ஒலை வச்சுட்டு நீ நல்லவ மாதிரி சீன் போடுறியா? அதை நான் நல்லதுக்காக தான் பண்ணேன். ஆமாமா, ரொம்ப தான் நல்லது நினைக்கிறேன். என்ன வேலையை விட்டு நிறுத்திட்டா சோத்துக்கு நான் பிச்சை எடுப்பேன் நினைச்சியா? புவனா மேடம் என்ன அவங்க பர்சனல் அசிஸ்டன்ட் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. மாசம் 20,000 சம்பளம். வேலை கொடுக்கற அவங்க நல்லவங்களா? வேலைக்கு வேட்டு வைக்கிற நீ நல்லவனா? யார் நல்லவங்கன்றத போ நீயே புரிஞ்சுப்ப. ஏய், இன்னுமா இவன் இங்கே நிக்கிறான்? வெளியே அனுப்பி கதவை சாத்து. துளசி இந்தா. ஏய், நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சுல்ல,
அம்மா திட்டுவாங்கடி, நீ கிளம்பு. ஏய், உன்னை தனியா விட்டுட்டு போக சங்கடமா இருக்குடி. நீ அதே சொல்லிட்டு இருக்காத. அம்மா இங்க வந்து சண்டை போட்டு உன்னை இழுத்துட்டு போவாங்க. கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். இல்லடி. இப்ப நீ கிளம்ப போறியா இல்லையா? சரி, கோவப்படாத, நான் கிளம்புறேன். நான் வரேன். சொல்லிட்டு இருக்காத, செய்யுமா. ஏய், போதும்டி, அதான் கிளம்புறேன்னு சொல்றேன்ல. உனக்கு எங்க அம்மாவே பெட்டர் போல இருக்கு. நான் வரேன். அத்தா, போகும்போது கதவு சாத்திட்டு போ, உனக்கு புண்ணியமா போகும். ஏய், உன்னை அப்புறமா வந்து வச்சுக்கிறேன். சரி சரி. யாரு? வீட்ல யாரும் இல்லையா? யாரு? உன் எம்மா வந்திருக்கேன்டி. என்னடி துளசி, எப்படி இருக்க? உன் கை எப்படி இருக்கு? என்னடி முறைக்கிற? என்னை அடிச்சு அதான் உன் கையை உடைக்க சொல்லிட்டேன். முறைக்காத, கண்ணையும் தோண்ட சொல்லிடுவேன். ரொம்ப அடிச்சிட்டாங்க போல இருக்கு. அடப்பாவமே, ரொம்ப வலிக்குதாடி. உனக்கு வலிக்குதா எனக்குதான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்ப தெரிஞ்சுக்க இந்த புவனா யாருன்னு. என்னடி பாக்குற? காசை தூக்கி போட்டு உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்க சொன்னதே நான் தான். கழுத்தை வெட்டாம ஏன் கையை மட்டும் உடைக்க சொன்ன தெரியுமா? புவனாவோட மோதனா என்ன ஆகும்னு உனக்கும் தெரியணும், உன்னை சேர்ந்தவங்களுக்கும் தெரியணும். அதான் உன் கையை துடிக்க துடிக்க உடைக்க சொன்னேன். ஆனா சாகடிக்க கூடாதுன்னு சொல்லிதான் அனுப்புனேன். இப்போ உன் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கிற உன் உயிர் நான் உனக்கு பிச்சையா போட்டது. இனிமேலாவது கொழுப்பை குறைச்சிக்கிட்டு ஒழுங்கா இருக்க பாரு. திரும்ப என்னோட மோதி பார்க்கணும்னு நினைச்சு கையை உடைக்க சொல்ல மாட்டேன், ஆளையே வெட்ட சொல்லுவேன். இதுக்கு மேலையும் திமிரு பிடிச்சு ஆடுன உன் சாவு என் கையில தாண்டி. போது நிறுத்தடி ஓடுகாலி நாயே. உன்னோட ஆணவம், அகம்பாவம், திமிர்த்தனம் இதுக்கெல்லாம் ஒரு அளவே இல்லையா? ஒரு அப்பாவி பொண்ணோட கையை ஒடிச்சிட்டு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கிய, வெக்கமா இல்லையா உனக்கு? ஏய், யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா?
பணத்துக்காக எந்த பாவத்தையும் செய்யற ஒரு பாவிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு கொலகாரன் கூட காலம் வரும்போது தன்னை திருத்திக்கிட்டு நல்லவனா மாறுறான். ஆனா நீ இன்னும் மாறவே இல்லையே. அப்பா எதுக்குப்பா அவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? வேணா விடுங்க. இந்த மாதிரி கழிசடைங்க எல்லாம் இன்னும் உயிரோடு இருக்கிறதே பெரிய தப்பு. இவ உன்னை கொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா இவ யாருன்னு உனக்கு தெரிஞ்சா நீ அவளை கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவ. ஏய், நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? இவ என் பொண்ணுடி.